ஹாய் மக்கள் அனைவருக்கும் பிரவீன் பிரியா விலாக் சார்பாக இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் எப்படி மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க? எங்கள் ஊர் சைட்லாம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுவாங்க. மாக்கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மாவில் இந்த கோலம் போடுவாங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது, எனக்கு போட தெரியாது இந்த கோலம். இது எங்கள் அண்ணி போட்டாங்க. எத்தனை பேருக்கு இது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு இந்த ஷேப்லாம் அந்த தண்ணியில் வச்சு இழுக்கும் போது வராது. எங்கள் அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறையா செய்வோம், அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கரும்பு கொஞ்சம் சாப்பிட்டோம். ஆக்சுவலி எனக்கு கரும்பு அந்தளவுக்கு பிடிக்காது, பல்லில் பூந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வெஜ் ஐட்டம்ஸ்லாம் மாடியில் செஞ்சிட்ருந்தோம். வடை, சுழியம், கொழுக்கட்டை, பாப்பனியாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். எத்தனை பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இந்த பாப்பனியாரம் அப்படின்றத ஒரு சைடில் ஒரு பேர் சொல்கிறாங்க. இதை கரைச்சூட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஏதோ ப்ரிப்பரேஷன் மாவு ரெடி பண்ணி அதில் வெல்லம் போட்டு செய்வாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது செய்வாங்க. படைக்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு படைக்க செய்வாங்க. கொழுக்கட்டைலாம் ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் ஃபஸ்ட்டு படையல் ரெடி ஆகிடுச்சு, அதனால் படைக்க கூப்பிட்டாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அக்கா விபூதிலாம் பூசி விட்டாங்க. சரின்னு அங்கே ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என் மகன் ஒரு விஷயம் சொல்லுவாள், எல்லோரும் கேளுங்க. இது மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட் போட்டு போடுவோம். வணக்கம், இனிய தமிழகத்தில் ரைத்து நாள் நல்வாழ்த்துக்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். இந்த மாட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா இது சாதம், சுரக்காய் வச்சுருக்கோம். அதை போட்டுருக்காங்க வீடியோவில், சரி போட்டிருக்கேன். இந்த மாட்டுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுப்போம். நாளைக்கு டெய்லி சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். எங்கள் அக்காவோட சின்ன பையன் அவன், எனக்கும் பையன் தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்காக அந்த கொட்டாஞ்செல்லாம் வச்சு எரிய விட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சைடு. இவங்க எங்கள் ஆயா, எப்பயுமே எங்கள் ஆயாவுக்கு தான் நாங்கள் படைப்போம். இறந்து போனவங்களுக்கு தான் ஆக்சுவலி மாட்டு பொங்கல் அன்றைக்கி நாங்கள்லாம் படைப்போம். வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு, மீன், கறி, இறால், என்னென்ன நான்வெஜ்ஜோ, முட்டை, கீரை, கொழுக்கட்டை அன்றைக்கி மஸ்ட்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் அம்மா படைச்சாங்க. எங்கள் அம்மா தான் படைப்பாங்க எப்போவுமே. அப்புறம் நாங்கள் எல்லாம் விபூதி பூசினதுக்கப்புறம் அந்த படைச்ச இலையில் இருக்கிறத எங்கள் அம்மா பிசைஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், அதை வேண்டிக்கிட்டு அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒன்றா பிசைஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுவாங்க. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழம்பும் தனித்தனியாக ஊற்றி சாப்பிடும் போது வேறு மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். இது படைச்ச இலையை இப்படி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இது மாதிரிலாம் செய்வீங்களா? அப்புறம் நாங்கள் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சரி சாப்பிட உட்காந்தாச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு போகிறதுனால கிளம்பிட்டாங்க. நாங்கள்லாம் என்னோடய ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் லேட்டாக கதை பேசிக்கிட்டு அப்படி சாப்பிட்டோம். அதுதானே ஒரு ஃபங்க்ஷனோட வைப்பு. அப்புறம் மண்டை யாருக்கு பிடிக்கும், யாருக்கு சாப்பிட தெரியும்? மண்டை எங்களுக்கு அவ்வளோவா எனக்கு சாப்பிட தெரியாது, அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. கோமாதா அன்றைக்கி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாடு, ஏதோ ஒரு மாடு கிடச்சிது. அந்த மாடை தேடி கொண்டு அதுக்கு எங்கள் அக்கா வீட்டில் பொங்கல் வச்சாங்க இல்லையா, அந்த பொங்கலை கொண்டு மாடை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அது ரொம்ப காஞ்சி போன மாடாக இருக்கும் போல இருக்குது. எவ்வளோ கொடுக்க பத்தவே இல்லை அதுக்கு. ஸோ அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த மாடு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து எல்லோரும் கதை பேசிகிட்டு இருந்தோம். குட்டீஸ்க்கெல்லாம் உட்காந்து மாட்டு பொங்கல் சின்ன வயசாக இருக்கும் போது நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், பம்பரம் விடுறது, கிட்டிப்பில் அடிக்கிறது, அப்புறம் திருவிழாலாம் நடத்துவாங்கள்ல, போட்டிலாம் நிறைய வைப்பாங்க. அந்த போட்டிகள்லாம் பற்றி அவனுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காரவும் அவனுங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க, சொந்த முல்லை வாழ்க்கை சாங்கு. அந்த சாங்கை சும்மா எல்லோரும் ஒன்றா பாடி பேசிட்டு அப்புறம் ரொம்ப டைம் ஆனதுனால வீட்டுக்கு கிளம்பிட்டானுங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் இந்த பம்பரத்தை கையில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இப்போ ட்ரை பண்ணி நல்லாவே விட்றாங்க. விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்